அல்லேலூயா. வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிக்கிறவர் மீதமுள்ள காலங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்து நடத்துவாராக. ஒருவேளை இப்ப பார்த்தா எல்லாம் உலர்ந்து போன எலும்பா இருக்கலாம், இப்ப பார்த்தா எல்லாம் ட்ரையா இருக்கலாம். ஆனா ஒரு நம்பிக்கை, அவர் வருஷத்தின் நடுவில் உயிர்ப்பிக்கிறவர். உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை ஒன்று சேர்ப்பார். அவர் உயிர்ப்பிச்சார்னா அது சேனையா எழும்பி நிற்கும். ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு உங்களை நான் வாழ்த்துறேன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அதை ஏன் முறைச்சிக்கிட்டே சொல்றீங்க? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. ஊரெல்லாம் உலகெல்லாம் நம்மளை முறைக்குது, நம்மளாவது நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கொஞ்சம் சிரிப்போம். ஆமே, ஆமா. விழுங்கலான்னு பார்க்குறான், விழுங்கலாமான்னு பார்க்குறாங்க. அதனால நம்மாவது பக்கத்தில் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஆமென், ஆமென். இது வரைக்கும் நடத்திட்டார்ல. நீங்கள் நினைக்கலாம் நான் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன்னு, ஆனால் இது பரலோகத்திலேருந்து வர வார்த்தை. இது வரைக்கும் நடத்திட்டார்ல, இனிமேல் விட்டுடுவாரா? அப்படி விட்டா யாருக்கு அவமானம்? கோபுரான சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு கிடையவே கிடையாது. ஆமாம், எனக்கு கிடையவே கிடையாது. அவர் என்னை கை விட்டார்னா அது எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு அவமானமே கிடையாது, எனக்கு தலை குனிவே கிடையாது. யாருக்கு? நான் ஊர் உலகம் என்ன சொல்லுனா, அந்த ஜான்சன் பாருங்க, இத்தனை வருஷம் பைபிள் தூக்கிட்டான், இத்தனை வருஷம் ஏசு ஏசுன்னு சொல்லிட்டான். இப்போ சொல்லுங்க, யாருக்கு அவமானம்? அப்போ விட்டுடுவாரா? அவரு விட்டுருவாரா? விட மாட்டாரு. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, விட மாட்டாருங்க, நடத்துவாருங்க, நிக்க வைப்பாருங்க, தலையை நிமிர செய்வாருங்க, ஒரு செழிப்பை தருவாருங்க. ஆமாங்க, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு வேளை ஏசி ரொம்ப இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே கை தூக்கிடுங்க, குறைச்சிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப இருக்கா? யா கொஞ்சம் பாரியா, ரொம்ப இருக்கான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்க போறோம். இந்த ஜெபத்தினுடைய நோக்கம் இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கணுன்றது தான் நோக்கம். ஆமென். அதுக்குத்தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அதுக்குத்தான் திறப்பில் நிற்க சுவரை அடைக்கத்தக்க ஒருத்தனை ஆண்டவர் தேடுறார். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கணும், நம்ம திறப்பில் நிற்கிறவர்களாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த கூடுகை. நம்ம கொஞ்சம் நேரம் நின்று ஆராதிச்சதுனால அதனால் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. கால்னா வலிக்கிற மாதிரி இருக்கும், முழங்கால்னா வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்தோத்திரம் கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் வசனத்தை தியானிச்சுட்டு நம்ம அப்படியே முழு பலத்தோடு எழும்பி இதுவரைக்கும் 5 மாதம் ஜெபித்ததை விட இந்த 6வது மாதம் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சொன்னதை பார்த்தா ஆமென், அன்றுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். இப்போ இந்த வசனம் வாசோன சிலர் இப்படி கையை கொஞ்சம் தூக்குனீங்க, ஆமீன் சொல்லிங்க பார்த்தீங்களா? உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், அப்படியே நடக்குங்க. இப்போ கொஞ்சம் சத்தம் ஜாஸ்தி வந்துச்சு பார்த்தீங்களா? நடக்கணுன்றதுக்காக சொன்னது இது. ஆனால் ஆண்டவர் தெரியும், ஆண்டவர் நன்மையை செய்வார். இது இந்த வார்த்தையை யோசேப்பு சொல்லுகிறான். நிறைய தீமையை பார்த்தவன், நிறைய காலங்கள் தீமையை சந்தித்தவன், மனிதர்களால தீமை, அவன் கூட இருந்தவர்களாக தீமை, அவன் உடன் பிறந்தவர்களால அவனுக்கு தீமை. இந்த யோசேப்பு திரும்பின பக்கம்லாம் கூட இருந்தவனுங்க நல்லா வச்சு 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 நல்லா செஞ்சானுங்க.
ஸ்தோத்திரம். கூட பிறந்தவனால தான் இப்படின்னு விற்கப்பட்ட இடத்துக்கு போனா அங்கேயும் நல்லா வச்சு செஞ்சாங்க. எல்லா பக்கமும் தீமை, எல்லா பக்கமும் தீமை. திருமண பக்கம்லாம், பார்த்த பக்கம்லாம் ஸ்தோத்திரம், வேலை செஞ்ச பக்கம்லாம், இருந்த பக்கம்லாம், எல்லா பக்கமும் தீமை. இந்த தீமையெல்லாம் கடந்து, இந்த தீமையிலிருந்தெல்லாம் ஜெயம் பெற்று, இந்த தீமையிலிருந்து ஒரு உயர்வை பெற்று, இந்த தீமையிலிருந்து ஒரு நன்மையை பெற்ற தன்னுடைய முடிவு காலத்துல சொல்றான், நீங்க எல்லாம் எனக்கு தீமை செஞ்சீங்க. யாரை பார்த்து சொல்றான்? நன்மை செஞ்சவங்களை பார்த்து இல்ல, தீமை செஞ்சவங்களை பார்த்தே சொல்றான். நீங்க எல்லாம் எனக்கு தீமை செஞ்சீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தீமை செஞ்சவங்களெல்லாம் ஒரு நாள் நீங்க பார்த்து சொல்லுவீங்க, இங்க பாருப்பா, நீ எனக்கு தீமை செஞ்ச, ஆனா பாரு ஆண்டவர் அந்த தீமையை எல்லாம் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். இந்த 2023 இந்த 5 மாசம் எப்படி இருந்துச்சோங்க? ஆனா இனி இருக்க போற நாள் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த 5 மாதம் நம்ம கடந்து வந்த எல்லா தீமையிலும் ஆண்டவர் நன்மையா முடிய போறார். நான் 19 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். நான் இதை பிளான் பண்ணல சொல்லணும்னு, ஆனா வருதுன்னா அப்ப இங்க யாருக்கோ தேவையா இருக்கு. என்ன ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, தத்தெடுத்து, அவங்க ஊழியம் செய்கிறவங்க தத்தெடுத்து, அவங்க பிள்ளையா என்னை தத்தெடுத்து 3.5 வருஷம் ஜபனா என்ன, உபவாசனா என்ன, ஊழியம்னா என்ன, வேண்டாம் வச்ச மாதிரியே வச்சிருங்க, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. நான் என்னை பெத்த அம்மாவை விட அவங்கள வாய்க்கு வாய் அம்மா 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 அம்மானுவேன். என்னை பெத்த அம்மாவை கூட வருஷத்தில் ஒரு 2-3 டைம் தான் அம்மானு கூப்பிடுவேன். அப்போ ஃபோன் கிடையாது. அப்போ ஊருக்கு போகிறப்ப பார்க்குறப்ப தான் அம்மானுவேன். ஆனால் இவங்களை டெய்லி காலையில் ராத்திரி மத்தியானம் எல்லா நேரமும் அம்மா அம்மானுவேன். அம்மா சென்டிமெண்ட்டு, ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்கள், ஒரு 3.5 வருஷம் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் திடீர்னு வந்து சொன்னாங்க, இந்த பாரு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே கண்ணு கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அதுன்னு. அப்போ எனக்கு 23 வயசு. அவங்க எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போவேன். பைபிள் எடுத்துட்டு அவங்க பின்னாடியே போவேன். அவங்க உட்காருனா உட்காருவேன், ஏந்திரனா ஏந்திரிப்பேன், நடனா நடப்பேன், தூங்குனா தூங்குவேன். இன்னைக்கு உபவாசம் போடுனா அதுதான். என் சாட்டு என்கிட்ட கிடையாது, அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. நான் சொன்னேன் அவங்கள பார்த்து, என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, நான் எங்கே போவேன்? அதெல்லாம் தெரியாது ஜான்சன், நீ போ, கர்த்தர் ஒன்று வேண்டிட்டு போ சொல்கிறார். சரிட்டு வந்துட்டேன். ஆனால் அவங்க மேலே பயங்கர கோபம். ஏன்னா நான் இருந்த இடத்துல இருந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசி சொன்னாங்க, தான் பெற்றிருந்த பிள்ளையா இருந்தால் இப்படி அனுப்பிச்சிருப்பாளா? என்னத்தான் இருந்தாலும் ஊரா விட்டு பிள்ளை தானே. இது எனக்குள்ள ரொம்ப பட்டுருச்சு, ரொம்ப காயப்பட்டுருச்சு. ரொம்ப நாள் தூங்க விடாமல் பண்ணிருச்சு, ரொம்ப நாள் சாப்பிட விடாமல் பண்ணிருச்சு. அப்படி காயம். கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்சம் காலம் ஆச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னை கனப்படுத்தினாரு, என்னை ஆசீர்வதித்தாரு, என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஊழிய வாசல் எல்லாம் திறந்து தந்தார். ஆனால் நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன், செத்தாலும் இந்த அம்மா முகத்தில் மட்டும் முழிச்சிடக்கூடாது. நீங்களும் சொல்கிறீங்களா, நாங்களும் அப்படி தான் நடக்கும், நாங்களும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். என்ன இருந்தாலும் மனுஷன் தானே, என்ன ஊரு பேர் தான் வேற வேறையா இருக்கும், மனுஷன் தானே. கொஞ்ச நாள் ஆச்சு, ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பேசினார், இந்த பாரு நீ இந்த அம்மா மேலே, அந்த அம்மா மேலே நீ வந்து கோபமா இருக்காத. அந்த அம்மா உன்னை துரத்தல, நான் தான் அந்த அம்மாக்குள்ள இருந்து ஒன்றை அங்கேருந்து துரத்தினேன். அப்போ எனக்கு அப்பவும் புரியல, இல்லை ஆண்டவரேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நான் அப்படியே விட்டுருந்தேன்னா நீ அந்த அம்மா முந்தானியை பிடிச்சிட்டு அப்படியே போயிருப்ப.
இப்போ இருக்கிற விசுவாசம் உனக்கு இருந்திருக்காது. இப்போ இருக்கிற இந்த ஊழிய வளர்ச்சி உனக்கு இருந்திருக்காது. இப்போ இருக்கிற அந்த அபிஷேகம் உனக்குள்ள இருந்திருக்கிறாது. எனக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க தீமைகளை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், தீமையை சகிச்சுக்கிட்டு இருக்கலாம், தீமையோட போராடிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற இந்த தீமைகள் அத்தனையும் ஆண்டவரால அனுமதிக்கப்பட்டு தான், ஆண்டவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான், ஆண்டவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் உங்களை வதச்சிக்கிட்டு இருக்கு, உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு, உங்களை தூங்க விடாம பண்ணுது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாலேஜ் இல்லாம இது உங்களுக்கு வரல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அனுமதிச்சு தாங்க வந்திருக்கு, ஆண்டவர் உத்தரவு கொடுத்திருக்கிறாருங்க. ஆமென். ஆண்டவர் கொஞ்சம் கண் சாடையா விட்டுருக்காருங்க. ஆமென். ஆண்டவர் கொஞ்சம் இமை பொழுது மறந்திருக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். பிற்காலங்களில் இது நன்மையாய் மாறும். பிற்காலங்களில் இது உங்களுக்கு உயர்வுக்கான வாய்க்கால்களாக மாறும். பிற்காலங்களில் இது உங்களுக்கு ஆசீர்வாதமான வாய்க்கால்களாக இருக்கும். அல்லேலூயா. இங்க யோசேப்பு அவன் சொல்றான், பிற்காலத்துல நீ தீமை செய்யலப்பா, நீ தீமை செய்ய நினைச்ச, ஆனா ஆண்டவர் அதை நன்மையாக முடிய பண்ணினார். கவனிங்க, இன்னைக்கு தீமை நன்மையாக மாற்றப்பட நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆதியாகமம் புத்தகம் 39வது அதிகாரத்துல 3வது வசனத்துல கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 39:23 கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும். இந்த 2 வசனமும் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அந்த துன்ப காலத்துல, அந்த விற்கப்பட்ட காலத்துல, அந்த அடிமையாக கொண்டு போகப்பட்ட காலத்துல அவன் முடங்கி போல அவன் ஏதோ ஒன்ன ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா அவன் ஆக்டிவாவே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அவன் செயல்படுறவனாவே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரிஞ்சா? அவன் செய்யறான். ஆனா அவன் செஞ்சது எதுனா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்துக்கும் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் அவனுக்கு வச்சிருக்கிற அழைப்புக்கும் இப்ப அவன் இருக்கிற இடத்துல அவனுக்கு இருக்கிற காலிங்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாதுங்க. ஏன்னா அவனுக்கு தரிசனம் எது, அவன் சொப்பனம் எது, கர்த்தர் அவனுக்கு வச்சிருந்த அழைப்பு எது, கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தின எதுனா, நீ சூரியனை மாதிரி இருப்ப, நீ நட்சத்திரத்தை போல இருப்ப, உன்னை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை வணங்குவாங்க. இதுதான் அவனுக்கு இருந்த விஷன். இன்னைக்கு உங்கள்கிட்ட உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தரிசனம் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா இப்ப பிராக்டிக்கலா பார்த்தா வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? நம்ம அபிஷேகத்துக்கு நம்ம எங்கேயோ இருந்திருக்கணும். இந்த செல்விஸ்ட் அவங்களுக்கு தான் புரியுது, சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? கர்த்தர் நமக்கு நம்மளை ரட்சிக்கிறப்ப நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எப்படி? சின்னவன் ஆயிரும் சிறியவன். இப்ப நம்மளை பார்த்தா பழத்த ஜாதி மாதிரியா இருக்கிறோம்? இல்ல. கொடுத்த வாக்கு தத்தம் எப்படி? கர்த்தருடைய கையில அலங்காரமான ராஜமுடி. ஆனா பார்த்தா இப்ப எப்படி இருக்கிறோம்? வேற மாதிரி இருக்கிறோம்.
யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனம், கொடுத்த தரிசனம். ஆனா இப்ப அவன் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை பார்த்தா அடிமையா இருக்கா, விற்கப்பட்டிருக்கிறான், சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆனா அவன் என்ன பண்ணல அப்படின்னா முடங்கி போல. இன்னொரு பக்கம் சொல்ல போனா, டேய் இது ஏன் அழைப்பு இல்லை, இது நான் இருக்க வேண்டிய இடம் இல்லை, இது நான் இருக்க வேண்டிய திட்டம் இல்லை, இது வேற இடம் அப்படின்னு அவன் முடங்கி போல. அன்னைக்கு அந்த நேரத்தில் அவன் கைக்கு கர்த்தர் வாய்க்க பண்ணினதை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்க கைக்கு இன்னைக்கு கர்த்தர் எதை வாய்க்க பண்ணி இருக்கிறாரோ, எதை உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரோ, அங்க நீங்க ஆக்டிவா இருந்துகிட்டே இருங்க. இது என் இடம் இல்லை, இது என் அழைப்பு இல்லை, இது என் திட்டம் இல்லை, இது என் அபிஷேகம் இல்லை அப்படின்னு உங்களை முடக்கிக்காதீங்க. உங்களை முடக்கிக்காதீங்க. உங்க கைக்கு நேர்ந்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் பிரதர் அது எப்படி, கர்த்தர் கொடுத்த அழைப்பு வேற, இதை எப்படி செய்யறது, இதுல கர்த்தர் பிரியப்படுறாரா? நல்ல கவனிங்க, அவன் செஞ்சதை கர்த்தர் வாய்க்க பண்ணார். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எப்ப அழைப்பு வேற இருக்கலாம், பெருசா இருக்கலாம், திட்டம் பெருசா இருக்கலாம், நோக்கம் பெருசா இருக்கலாம், ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா அது சக்சஸ் ஆகிட்டு இருக்கா, அது சக்சஸ் ஆகிட்டு இருக்கா, அதுல கர்த்தர் உதவி செய்யறாரா, அத கர்த்தர் சித்திக்க பண்ணுகிறாரா, அத கர்த்தர் ஆசீர்வதித்து தராரா, அங்க உங்களுக்கு ஒரு நன்மையை தராரா, அங்க உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தராரா, அங்க உங்களுக்கு தேவையான, சுத்த தமிழ்ல சொல்ற சோறும் தண்ணியும் உடுத்த உடையும் கொடுக்கிறாரா, அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க செயல்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க, செயல்பட்டுக்கிட்டே இருக்கணுங்க. உங்க கைக்கு நேர்ந்ததை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க சும்மா மட்டும் இருந்துடக்கூடாதுங்க, நீங்க சும்மா மட்டும் உட்கார்ந்துடக்கூடாதுங்க, நீங்க முடங்கிற மட்டும் கூடாதுங்க. நீங்கள் செயல்முறையில, செய்முறையில நீங்க என்ன பண்ணணும், உங்க கைக்கு நேர்ந்ததை கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி தந்திருக்கிறத நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒருவேளை ஒரு பெரிய பிசினஸ் தரலான்னு ஆண்டவர் சொல்லி இருப்பார், இப்ப இருக்க சின்னதா இருக்கும், பரவாயில்ல, நீங்க அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்தலத்துல கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கலாம், ஆனா இப்ப இன்னும் அது வரல, அதுக்கான நேரம் வரல. இப்ப சின்னதா ஒன்ன கொடுத்திருக்கிறாரு, அற்பமான ஒன்ன கொடுத்திருக்கிறாரு, அத நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அங்கதாங்க கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்க கூடிய அந்த ஹைலைட் இடத்துக்கு போறதுக்கான பாதை அங்கதான் இருக்கு. ஆண்டவர் என்ன 19 வயசுல ஊழியத்துக்கு அழைக்கும் போது, உண்மையாக சொல்கிறேன், ஊழியத்தில் இப்படிலாம் கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு கோட்டு சூட்டு போட்ட ஊழியக்காரங்க, பெரிய பெரிய ஸ்டேஜில் நிற்கிற ஆளுங்களை பார்த்து ஊழியம் அதுதான் நினச்சிட்டேன். அதனால கர்த்தரை அழைச்சோன்னே பொஸ்குன்னு நானும் ஒப்பு கொடுத்துட்டேன், வந்துட்டேன். ஆனால் கொண்டு போய் ஒரு கிராமத்தில் உட்கார வச்சாரு பாருங்க. அங்கேயாவது ஒழுங்காக உட்கார வச்சாரா? 3 வருஷத்துக்கு அப்புறம் அங்கேருந்து துரத்தி விடப்பட்டேன் பாருங்க. சோத்திரம். ஆனால் எனக்கு இன்னைக்கு தெரியுதுங்க, கர்த்தர் கரெக்டான ஒரு பொசிஷனில் தான் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சு, அங்கேருந்து அப்படியே நம்மளை கொஞ்சம் 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 கொஞ்சமாக மூவ் பண்ணி தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பன்முகத்தன்மையோட ஊழியம் செய்கிறோம். ஒரு பக்கம் மீடியா ஊழியம், ஒரு பக்கம் ரைட்டிங் ஊழியம், ஒரு பக்கம் கிராமங்களில் ஊழியம். இன்னைக்கு இதெல்லாம் அன்னைக்கே கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்ணு முழுகி திரும்பி போயிருக்கோம். இன்னைக்கே கண்ணு முழுகி திரிகிறது. இன்னைக்கே சில நேரத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? திட்டம் உங்களுக்கு பெருசா இருக்கலாம், அழைப்பு பெருசா இருக்கலாம், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற வரைபடம் பெருசா இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம், அதுக்கு இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாத மாதிரி இருக்கலாம். போங்க, இதெல்லாம் என்னது கிடையாதுங்க அப்படின்னு கெத்து விட்டுட்டு சோம்பேறித்தனமா அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க கைக்கு நேர்ந்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்க கைக்கு நேர்ந்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா.
ஒரு சின்ன ஊழியம் செய்யலாம், ஒரு சின்ன தொழில் செய்யலாம், ஒரு சின்ன அளவில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை விட்டுறாதீங்க, நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அங்கே தாங்க உங்களுக்கான ரூட்டு மேப் இருக்கு. நீங்க போக வேண்டிய ரோடோட மேப்பே அங்கே தாங்க இருக்கு. நீங்க போக வேண்டிய ரோட்டோடைய அந்த பாயிண்டே அங்கே தாங்க இருக்கு. அங்கே இருந்து தாங்க ஆண்டவர் உங்களை துவக்கி ஆண்டவர் உங்களை அவர் நடத்த விரும்புகிறார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என் அழைப்பு இல்லை, என் திட்டம் இல்லை, என் நோக்கம் இல்லை, இது எனக்கு கர்த்தர் தந்தது இல்லை. ஓகே, அது உண்மைதான். ஆனால் இதை இப்போ சக்ஸஸ் பண்ணி தராரு பார்த்தீங்களா? உண்மையாக சொல்கிறேன், இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தை நடத்துறதுக்கான பலன் எனக்கு கிடையாதுங்க. போன வாரம் இந்த பலன் கிடையாதுங்க. இதுக்கான வாடகை கொடுக்க பணம் கிடையாதுங்க. வால் போஸ்ட் அடிக்கிறதுக்கான பணம் கிடையாதுங்க. நாளை மறுதினம் மேகசின் போஸ்ட் பண்ணணும், அதுக்கான பலன் கிடையாதுங்க. நான் ஆண்டுட்ட முழங்கால் போட்டு இதெல்லாம் சொன்னேன், வரிசையாக சொன்னேன். ஒய்எம்சிக்கு பணம் கட்டணும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கோம் பாருங்கள், இது ஃப்ரீயாக இல்லை, இதுக்கு பே பண்ணுறோம். உங்களுக்கு குழு குழுன்னு காற்று வருது பாருங்க, இதுக்கு பே பண்ணுறோம். இதுக்கு நான் ஆண்டுகிட்ட சொல்கிறேன், இதுக்கு பணம் இல்லை. மேகசின் போடணும், பணம் இல்லை. வால் போஸ்ட் அடிக்கணும், பணம் இல்லை. இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னேன், ஆண்டவரே நல்லா பாருங்க, இது எதுவுமே என்னது இல்லை, இது எதுவுமே என்னது இல்லை, இது எதுவுமே எனக்குரியது இல்லை. இப்போ நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன், ஆனால் அங்கே வேற மாதிரி சொன்னேன். 2 கண்ணுலையும் கண்ணீர், 2 கையை ஆண்டுகிட்ட உயர்த்தி. ஆனால் பாருங்க, அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சிவகாசி பிரஸுக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்துருச்சு, ஒய்எம்சிக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்துருச்சு, வால் போஸ்ட் அடிக்க வேண்டிய பணம் வந்துருச்சு. உங்க கைக்கு நேர்ந்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, முடங்கிறாதீங்க. பிசாசுடைய பெரிய தந்திரம் நம்மளை முடக்கிறது தான். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, உபவாசம் இருந்துகிட்டே இருங்க, வேதத்தை வாசிச்சுக்கிட்டே இருங்க, தியானிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வனாந்தரம் மாறும். ஒரு நாள் இப்ப நீங்க செய்கிற இந்த முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விளைச்சலை, ஒரு பெரிய பலனை, ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப இந்த யோசேப்பு என்ன பண்ணா? அவன் கையில் அவனுக்கு முன்னாடி கிடைச்சத, அவனுக்கு கர்த்தர் தந்தத, ஸ்தோத்திரம், அவன் முழு பலத்தோட செஞ்சான், உற்சாக மனதோட செஞ்சான், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே செஞ்சான், பரிசுத்த சிந்தையோட செஞ்சான், ஆவிக்குள்ள நிரம்பி அவனுடைய காரியத்தை அவன் செஞ்சுக்கிட்டே இருந்தான். பாருங்க, தெரியாமலா கொண்டு போய் போத்திபார் வீட்டில் ஆண்டவர் உட்கார வச்சாரு. யோசேப்பு, உன் சொப்பனம் நிறைவேறதுக்கான சீடே இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. உன் சொப்பனம் நிறைவேறதுக்கான தண்ணி பாய்ச்சுற இடமே இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கு. அந்த அம்மா மட்டும் கண்ணு போடலனா, அந்த அம்மா மட்டும் அவன் ட்ரெஸ்ஸை பிடுங்கி சாயங்காலம் வர வரைக்கும் வச்சுக்கலனா, அவன் ஜெயிலுக்கு போயிருப்பான்றீங்க? போயிருக்க மாட்டான். கர்த்தர் அனுமதிச்சு தான் நடக்குது. அங்கதான் உங்க திட்டத்துக்கான தண்ணி இருக்கு. உங்க மேல இருக்க தேவ அழைப்புக்கான நீர் அங்கதான் இருக்கு. அந்த போத்திபார் மனைவியை வச்சுதான் ஆண்டவர் நீர் பாய்ச்சுறாரு. அப்புறம் சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சு அந்த பானை பாத்திரக்காரன் மூலமா தான் அந்த நீரை அவர் பாய்ச்சுறாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு உங்க கைக்கு நேர்ந்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க. சும்மா மட்டும் உட்கார்ந்துடாதீங்க. கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் எனக்காக யாவும் செஞ்சு முடிப்பார், முடிப்பார், உங்களை முடிச்சு போடுவார். நீங்க மட்டும் முடங்கிடக்கூடாது, சும்மா இருந்துடக்கூடாது. நீங்களே உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்கணும், நீங்களே உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை உருவாக்கணும், நீங்களே உங்களுக்கு ஒரு டார்கெட்டை உருவாக்கணும். உங்களுக்கு வேற ஆள் பாதை உருவாக்கி தந்து நீங்க அதுல நடக்க கூடாதுங்க. உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்கி அந்த பாதையில நீங்க நடக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் பார்த்துக்கணும், கர்த்தர் இருக்காரா, கர்த்தர் வாய்க்க பண்றாரா? ஸ்தோத்திரம். சரி,
இது கர்த்தர் நியமிச்ச பாதை, இங்கே தான் நமக்கான ரூட் மேப் இருக்கு, இதுதான் நம்ம போக வேண்டிய வழி, இதுதான் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற வழி அப்படின்னு நம்ம போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் வரும் கர்த்தர் திட்டத்துக்கு நேரம் அந்த பாதை நம்மளை கொண்டு போய் விடும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நேரம் அந்த பாதை நம்மளை கொண்டு போய் விடும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையை சுதந்தரிக்கிறதுக்கு நேரா இந்த பாதை கொண்டு போய் விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, சும்மா மட்டும் இருக்காதீங்க, ஆக்டிவா இருங்க. என்ன பண்றீங்க பிரதர்? சும்மா இருக்கிறேன். வாழ்க்கையெல்லாம் சும்மா தான் அப்புறம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்லாம் எனக்கு பரலோகத்திலேருந்து ஒரு கமிட்மெண்ட் வரணுன்றதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறதில்ல. யாராவது என்னை கூப்பிடணுட்டுலாம் நான் எனக்கே கமிட்மெண்ட் போட்டு வச்சுக்கிறேன். நான் எனக்கே ஊழியத்தை போட்டு வச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம். மேகசின் எழுதணும், புக்கை எழுதணும், மீடியா ஒர்க்கு பார்க்கணும், ஸ்தோத்திரம், எடிட்டிங் பண்ணணும், ஸ்தோத்திரம். அந்த அவனை கேளுங்க, என்ன பாடுபடுத்துறேன்னு கேளுங்க. நேரங்க நேற்று காலைல 5 மணிக்கு போய் எழுப்பினேன். நேற்று நைட்டு முந்தா நாள் நைட்டு 12 மணிக்கு கூப்பிட்டேன். நீங்கள் ஆக்டிவாக இருங்க, ஆக்டிவாக இருங்க, செயல்பட்டுக்கிட்டே இருங்க, கைக்கு நேர்ந்ததை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப உங்க தீமைய ஆண்டவர் ஹல்லேலூயா. இரண்டாவது, தீமை நன்மையா எப்படி மாறும்? ஆதியாகமத்தின் புத்தகம் 41:16. இப்ப பார்வோனுக்கு முன்னாடி யோசேப்பு போய் நிற்கிறான். நல்லா கவனிங்க, இந்த பானபாத்திரக்காரன் இப்போ தான் கூட்டிகிட்டு போகிறான் யோசேப்பு. ராஜா சொல்கிறாரு, இந்த மாதிரிப்பா எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, யாரும் ஒன்றும் சொல்ல முடியல, உன்னை குறித்து கேள்விப்பட்டேன், நீ சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவியாம்ல. ஆமாம் ஆமாம், இந்த இருக்கார் பாருங்க பானபாத்திரக்காரர், இவருக்கே நான் தான் சொன்னேன். சொல்லலை, நான் அல்ல தேவனே, நான் அல்ல தேவனே. தேவன் யாருன்னு பார்வோனுக்கு தெரியாது. ஆனா யோசேப்பு சொல்றான், நான் இல்லப்பா. எப்போதும் நம்ம அனுபவத்தை, நம்ம அறிவை, நம்ம சாமர்த்தியத்தை, நம்ம திறமைய நான் செஞ்சிருவேன் அப்படின்னு ஆண்டவர் பாப்பார். சரி நீயே செஞ்சுக்க, ஆமென் சொல்லுங்க. என்னால முடியும், சரிப்பா நீயே பார்த்துக்க. யோசேப்பு சொல்றான் பாருங்க, நான் இல்ல தேவனே. தனக்குள் இருக்கிற தேவனை காண்பிக்கிறான். இந்த யோசேப்புக்கு இந்த அனுபவம் புதுசு இல்லைங்க. அவன் சின்ன வயசுல இருந்து சொப்பனத்தும் தரிசனம் எல்லாம் அவனுக்கு அத்துப்படி. ஆனா இப்ப ராஜாவுக்கு முன்னாடி நிக்கிறப்ப தான் அனுபவத்தை முன்னாடி வைக்கல, தான் அறிவை முன்னாடி வைக்கல, தான் திறமையை முன்னாடி வைக்கல, தான் தாளந்த முன்னாடி வைக்கல, தன்னுடைய பழக்க வழக்கத்தை முன்னாடி வைக்கல, தனக்குள் இருக்கிற தேவனை முன்னாடி கொண்டாந்து வைக்கிறான். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க தீமை நன்மையா மாறணும்னா உங்களை அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற தேவனை முன்னிறுத்துங்க. உங்களுக்குள் இருக்கிற தேவனை முன்னிறுத்துங்க. இப்ப பாருங்க, இந்த கஷ்ட காலத்துல மட்டும் இல்லை, நான் நல்லா அந்த 2-3 நாள் இந்த 4-5 அதிகாரத்தை திரும்ப படிச்சேன். எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு சொல்லிட்டா வேண்டாமா? காசா பணமா இறக்குற கேணிதான். நான் இப்போ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் பார்ப்பாரு, அடாடா இவன்ட்ட இருந்தது வெளியே போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம் உள்ள இன்னொன்று நான் இன்னும் படிப்பேன். ஏன்னா இந்த மாதம்லாம் இதை வச்சு தான் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த மாதம்லாம் ஊழியத்துக்கு அழைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இதுதான். ஆதியாகமோ 50-20 தான். அது எத்தனை மீட்டிங் ஆனாலும் அது ஆண்டவருடைய கிருபை. ஆனால் பாருங்க, இப்போ உயர்ந்துட்டான், இப்போ இவன் சிறுமம் மாறிடுச்சு, இப்போ இவன் அடிமை இல்லை. பார்வோன் ரதத்தில் போகிறான், இப்போ பொற்சரணி போட்டிருக்கான், மோதிரத்தை போட்டிருக்கான். இப்போ என்ன தெரியுமா சொல்றான்? என் தகப்பனுடைய வருத்தங்கள் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார். என்னத்தை மென்ஷன் பண்றான்? இப்ப
உயர்வு வந்த பின்னாடியும் தேவன். இன்னொன்னு சொல்றான், சொல்லிட்டு அவனுக்கு மனாசேன்னு பேர் வச்சானா. ஏன் இந்த வருத்தத்தை யாரு மறக்க பண்ணா? தேவன் தான். அடுத்து எப்ராஹிம் பிறந்தோன்னே, நான் சிறுமைப்பட்ட தேசத்தில், அங்க பாருங்களேன், என் தேவன் என்னை பழுகவும் பெருகவும். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, சும்மா நான் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னுடைய அனுபவம் என்ன தெரியுமா? என் அபிஷேகம் என்ன தெரியுமா? இதை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கழுத தேஞ்ச கட்டரும்பான கதை தான். உள்ளதும் போயிரும், உள்ளதும் போயிரும், உள்ளதும் போயிரும், உள்ளதும் போயிரும், இருக்கிறதும் போயிரும். யோசேப்பு பாருங்க, நான் அல்ல தேவன், நான் அல்ல தேவன். இப்ப யாக்கோப்பு கிட்ட தான் பிள்ளைங்களை அறிமுகப்படுத்துறான். இன்னைக்கு காலையில எனக்கு ஆண்டு நான் படுத்திருந்தேன், 5 மணிக்கு என்னை எழுந்திருச்சு அந்த வசனத்தை காட்டினாரு. இப்ப அப்பா கிட்ட தான் பிள்ளைங்களை அறிமுகப்படுத்துறப்ப என்ன தெரியுமா சொல்லணும்? நான் பெத்த பிள்ளைன்னு சொல்லணும்ல. அவன் என்ன தெரியுமா சொன்னா? தேவன் கர்த்தர் எனக்கு அருளின பிள்ளைகள். இப்போ இங்க கொண்டாந்து யாரை தான் நிறுத்துறான்? நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க தீமை நன்மையா மாறணும்னா கர்த்தரை முன்னிறுத்துங்க, கர்த்தரை முன்னிறுத்துங்க, கர்த்தரை முன்னிறுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தேவனையே நீங்க முன்னாடி நிறுத்துங்க. நான் அல்ல தேவனேன்னு சொல்லுங்க. தாழ்வின் காலத்திலும் சரி, உயர்வின் காலத்திலும் சரி, நான் அல்ல தேவனே. ஆமே, 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 ஹல்லேலூயா. தன்னை முன்னிறுத்தல, தான் ஆற்றலை முன்னிறுத்தல, தான் திறமைய முன்னிறுத்தல, தான் படிப்பை முன்னிறுத்தல, கர்த்தரை முன்னிறுத்துறான். பக்கத்தில் இருக்க கையை பிடிங்கள. எனக்கு அங்க வரணும்ட்டு தான் ஆசை, உங்க கையை நான் தான் பிடிக்கணும்னு ஆசை. இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கலாம். சொல்லுங்க பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து, என் திறமை, என் அறிவு, என் சாமர்த்தியம், என் சம்பாத்தியம் சொல்லியிருக்கலாம். இன்னையிலேருந்து சொல்லுங்க, நான் இல்ல தேவனே. உலகத்தை கலக்கின பவுல் சொல்றான், நான் அல்ல, எனக்குள் இருந்த கிருபையை அப்படி செய்ய வச்சுச்சு. எப்படி பவுல் நீ சக்சஸ் பண்ண ஊழியத்தை, எப்படி உலகத்தை கலக்குன, எப்படி நீ போன இடத்துல எல்லாம் சபை வந்துச்சு அப்படின்னா சொல்றான், என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக மரித்து என்னை பிழைக்க வச்ச என் தேவன். நான் அல்ல, எனக்குள்ள இருந்த அந்த கிருபை தான் அப்படி என்ன பிரயாசப்பட வச்சுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இந்த 6வது மாசம் 3ஆம் தேதி, நான் இல்ல ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. ஆண்டவரை முன்னிறுத்துங்க, ஆண்டவரை முன்னிறுத்துங்க. உங்க பேச்சில் ஆண்டவரை முன்னிறுத்துங்க, உங்க செயல்ல முன்னிறுத்துங்க, உங்க தொழில்ல ஆண்டவரை முன்னிறுத்துங்க, உங்க ஊழியத்துல ஆண்டவரை முன்னிறுத்துங்க. நீங்க அவரை முன்னாடி நிறுத்துனீங்கன்னா அவரு உங்களை முன்னாடி கொண்டுகிட்டே போய்கிட்டே இருப்பாரு. நீங்க உங்களை முன்னிறுத்துனீங்கன்னா இருக்க நீங்க ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்க இன்னும் பின்னாடி போய்கிட்டு தான் நீங்க இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரையே முன்னாடி நிறுத்துங்க. இந்த 6வது மாதம் ஆண்டவரையே உங்களுக்கு முன்னாடி நிறுத்துங்க. ஆபத்து சூழ்ந்திருக்கலாம், இக்கட்டு சூழ்ந்திருக்கலாம், கொந்தளிப்பு சூழ்ந்திருக்கலாம், பெருங்காற்று சூழ்ந்திருக்கலாம், தத்தளிச்சுக்கிட்டு இருக்கலாம், கரை சேர்றதுக்கு வழி தெரியாம இருக்கலாம். ஆண்டவரை முன்னாடி நிறுத்துங்க, ஆண்டவரை முன்னாடி நிறுத்துங்க. இப்ப அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவருக்கு முன்னாடி எழுந்து நின்று தீமையை நன்மையா மாற்றுகிற தெய்வத்துக்கு நேராக கையை உயர்த்தி, ஷகாலா ரீபாலா காராபா ஹசரா கத்தூனா ரிக்கானா சகாந்துரா, கையை அப்படியே ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த துன்பம் வந்தப்ப, கஷ்டம் வந்தப்ப, நெருக்கம் வந்தப்ப, அவமானம் வந்தப்ப,
உங்களுக்கு இருந்த வாய்ப்பை, உங்களுக்கு இருந்த காரியத்தை நீங்கள் செயல்படுத்தாமல் விட்டுட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. முடங்கிட்டீங்களா? கஷ்டத்தை நினச்சி உங்களை கஷ்டத்தை நினச்சி பிரச்சனையை நினச்சி போராட்டத்தை நினச்சி கடனை நினச்சி முடங்கிட்டீங்களா? படுத்துட்டீங்களா? எழும்பாமல் இருக்கீங்களா? செயல்படாமல் இருக்கீங்களா? அடுத்த காரியத்தை உங்களால் சிந்திக்க முடியாத நிலையில் இருக்கா? ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னையிலேருந்து என்னை இயக்குங்க, இன்னையிலேருந்து என்னை ஆப்ரேட் பண்ணுங்க, இன்னையிலேருந்து ஆண்டவரே என்னை செயல்படுத்துங்க, இன்னையிலிருந்து ஆண்டவரே என் கைக்கு நேர்ந்ததை நான் செய்கிறேன், அது சிறுசோ பெருசோ நான் செய்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்படியே 2 கை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, ஆண்டவர்கிட்ட 2 கையை உயர்த்தி, ஷாக்காடா ராபாடா 2 கை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவை சொல்லட்டும், நான் இல்ல தேவனே. கையை 2 ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, 2 கை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, நான் இல்ல ஆண்டவரே, நான் இல்ல ஆண்டவரே, என் அறிவு இல்லை, என் சாமர்த்தியம் இல்லை, என் திறமை இல்லை ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல், என் அறிவுக்கு மேல, என் திறமைக்கு மேல, என் தாளந்துக்கு மேல நான் என் திறமையை, என் நம்பிக்கையை வைக்காம கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறேன், கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கிறேன், வார்த்தையாகி அவருக்குள்ள நம்பிக்கை வைக்கிறேன். நான் அல்ல, அவரே 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 அவரே. ஆண்டவரே உம்மை முன்னிறுத்துறேன், என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உம்மை முன்னிறுத்துறேன் ஆண்டவரே, உம்மை முன்னிறுத்துறேன் ஆண்டவரே, உங்களை நான் முன்னிறுத்துகிற ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறான், கர்த்தரையே நான் எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்துகிறேன், கர்த்தரையே நான் எப்போதும் முன்னாடி நிறுத்துறேன். பிரதர் சிஸ்டர், கர்த்தரை முன்னாடி நிறுத்துங்க, கர்த்தரை முன்னாடி நிறுத்துங்க, உங்களை அழைத்த தெய்வத்தை முன்னாடி நிறுத்துங்க. உங்க திறமை அல்ல, உங்க மேல இருக்கிற கிருபையை முன்னிறுத்தாதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்தை முன்னிறுத்தாதீங்க, கர்த்தரை முன்னிறுத்துங்க, கர்த்தரை முன்னிறுத்துங்க. ஷாகாலா ராபாடா காபாரா காபாடா ராகாபாடா. ஆண்டவர்கிட்ட அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஓ ரியாந்தடல ரபா ஷகடா ரபாடா ரபாடா ரியாக்கதடா ரபா ஷகடா ரபா பாபா. நீங்க ஒப்பு கொடுக்க முடங்கி போன உங்களை கர்த்தர் எழுந்து நிற்க பண்ண வைக்கிறார், ஓட வைக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார். இயேசுவே